ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் கான்ஃபிடென்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ எப்போதும் போல் நம்ம ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது இல்லை ஃபேமிலியோட பேசும்போது ரொம்ப ஜாலியாக சிரிச்சு அண்ட் ஆல்சோ ஜோக்ஸ் கிராக் பண்ணி எவ்வளோ சந்தோஷமாக இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. பட் ஆனால் when it comes to a crowd, a place that நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரியான பிளேஸ் வரும்போது ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சே உரையாடுறீங்க அண்ட் ஆல்சோ உங்களோட ஓன் ஒப்பீனியன்ஸை எடுத்து வைக்க நீங்கள் எந்த பயமும் படல. ஏன்னா உங்களுக்கு பிலீஃப் அண்ட் ட்ரஸ்ட் இருக்குது, அந்த பீப்புள் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அண்ட் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதே தான் வித் யுவர் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலி கூடயும் நீங்கள் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறீங்க, எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுறீங்க அண்ட் உங்கள் வாய்ஸ் ஆகட்டும், டோனாக இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப காம் அண்ட் ரிலாக்ஸ்டாக எல்லாரையும் உங்கள் கூட ட்ரஸ்ட் பண்ணுற பீப்புள் கூட கான்ஃபிடென்ட்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி டான்ஸ் கூட ஆடுவீங்க, இல்லை எல்லோரும் முன்னாடி நின்று உங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்க சர்க்கிள் முன்னாடி நின்று உங்களை ஸ்பீச் சொன்னால் யூ கேன் டூ இட். பட் வென் இட் கம்ஸ் டு அ ஹியூஜ் க்ரௌட், ஒரு பெரிய ஆடியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ நீங்கள் முன்னாடி வந்து பேசணும், இல்லைனா ஒரு பெரிய கிளாஸ் ரூமில் நிறைய பேர் உங்களுக்கு தெரியாதுன்ற இடத்துல ஏஞ்சி நின்று உங்களை பேச சொல்லும்போது ரொம்ப பதட்டமாக உங்கள் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி ஸ்வெட் ஆகி பயமாக இருக்கா? இதே சுச்சுவேஷனை தான் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் என்னோடய காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில். என்னோடய காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாப்பிக்கில் ஒரு ஸ்பீச் காம்படிஷன் வந்துச்சு. இட் வாஸ் விமன் எம்பவர்மெண்ட் பற்றி. அண்ட் நான் அதை பற்றி நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன் அண்ட் ஆல்சோ லேர்ன் பண்ணேன். எல்லாமே ஸ்கிரிப்ட்லாம் எடுத்து எழுதி கண்டென்ட்ஸ்லாம் நான் வந்து மெமரைஸ் பண்ணி அண்ட் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு ஸ்டேஜுக்கு போகிறேன், மைக் வாங்குகிறேன். எனக்கு அவ்வளோ பயம், அவ்வளோ பதட்டமாக என் ஹார்ட் படன்னு துடிக்குது. ஆடியன்ஸோட எல்லா அட்டென்ஷனும் என் மேலே இருக்குது அண்ட் அங்கே ஒரு மொமெண்ட் ஆஃப் சைலன்ஸ். அப்போ என் மைண்ட் ஃபுல்லாக பிளாங்க். எதுவுமே நான் படித்தது என் மைண்டில் இல்லை, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அந்த மொமெண்ட்டில் எனக்கு ரொம்ப எம்பாரஸ்டாக, ரொம்ப எல்லாரும் என்னை இப்போ வந்து ஜட்ஜ் பண்ணிட்டாங்க, இது அவ்வளோதான், எல்லோரும் என்னை இனிமேல் கலாய்க்க போகிறாங்க, நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம் ஆனால் ஸ்டேஜில் நின்று நம்மளால் பேச முடியல, நமக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை, நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் இல்லை, கேப்பபிளான பர்சன் இல்லை அப்படின்ற மாதிரி என் பிரெயின் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது. நான் அந்த ஸ்பீச்சை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அண்ட் தடுமாறிடுறேன், ஏன்னா பாயிண்ட்ஸ்லாம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மயக்க கொடுத்துட்டு கீழே வந்துடுறேன். இதுதான் எனக்கு நடந்தது இன் மை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். அதுக்கப்புறமா கீழே போய் உட்காந்து நான் லிசன் பண்ணும்போது அப்பயுமே என் கையெல்லாம் ஃபுல்லாக ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சு, படப்படன்னு இருந்ததில் அப்படியே வேர்வை வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஒரு ஆன்ஷியஸான ஸ்டேட்லேயே நான் போயிட்டு ஆடியன்ஸாக திருப்பி உட்காடுறேன். மற்ற ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பேசுகிறத பார்த்து ஐ காட் ஸோ மெஸ்மரைஸ்ட் அண்ட் இன்ஸ்பயர்ட். அவங்களோட வாய்ஸ் டோன், பாடி லாங்குவேஜ், கண்டென்ட் எல்லாத்தையும் நான் ஒன்றா ஸ்டடி பண்ணேன். எப்படி அவங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எந்த பாயிண்ட்ஸையும் மறக்காமல் இவ்வளோ நல்லா அவங்களால இவ்வளோ பேர் முன்னாடி எப்படி பேச முடியுது அப்படின்ற ஃபுல்லாக நான் அந்த பீப்புள்கிட்டயே போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணி கேட்டு அண்ட் தென் நான் ஸ்லோலி அது எல்லாத்தையுமே என்னோட ஓன் ஸ்பீச்சில் இன்கார்பரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் அதை இன்கார்பரேட் பண்ணி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நான் புக்ஸ்லாம் படித்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் சைக்காலஜிக்கலி இதுக்கு ரீசன் என்ன, ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் அண்ட் அவ்வளோ பேர் முன்னாடி நம்ம எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணி வந்தாலும் நம்மளோட பாடி அவ்வளோ ஃபியர் நமக்கு கொடுக்குது அப்படின்ற எல்லா ரீசன்ஸையும் நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ தட் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஆஸ் அ குட் ஸ்பீக்கர். இது உங்களுக்கு ஒரு ஸ்பீச் காம்படிஷனில் மட்டும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஓவரால் லைஃப்பில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் உங்களை நிறைய பிளேசஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த ஸ்கில்ஸ் இல்லாமல் ஈவன் தோ அவங்க ரொம்ப இன்டெலெக்சுவலான பர்சன் அந்த ரூம்லேயாவே இருந்தாலும் அவங்கக்குள்ளே இருக்கிற சோஷியல் ரிஜெக்ஷன் ஃபியர்னால ஏஞ்சி நின்று கான்ஃபிடென்ட்டாக பேசாமல் இருக்கும்போது அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க.
சேம் வித் இன்டர்வியூஸ். காலேஜில் ரீசெண்டாக ஹெச்ஆர்டிசி அப்படின்ற ஒரு புது சப்ஜெக்டோட கிளாஸ் எடுத்தாங்க. அந்த மேம் ஷேர் பண்ண ஒரு ஸ்டோரியை நான் சொல்கிறேன். அவங்க காலேஜ் படிக்கும்போது அவங்க கூடயே கூட இருந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டேலண்டடான பர்சன் அண்ட் அவர் எல்லாத்துலேயுமே குட்டான ஸ்கோர்ஸ் தான் வாங்குவாராம். அண்ட் எங்கள் மேம் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் அந்த பர்சன் எங்கள் மேம்க்கு நிறைய சொல்லி கொடுத்து அண்ட் ஷீ இம்ப்ரூவ்ட் இன் ஹர் ஓன் ஸ்டடீஸ் அப்படின்றத சொன்னாங்க. அப்புறம் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு வரும்போது அந்த பர்சன் காட் ரிஜெக்டட். த guy that taught her everything got rejected and she got selected. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அவங்களோட ஸ்பீக்கிங் டேலண்ட்னால இன்டர்வியூவில் she got in and the person with so much knowledge skills, அவருக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாமே இருந்துமே பிகாஸ் அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இன்டர்வியூவில் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாதனால ஸ்பீக் பண்ணாதனால he got rejected. இந்த மாதிரி நிறைய பீப்புள் நம்ம யங்ஸ்டர்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி க்ரூஷியல் ஸ்கில் டு லேர்ன் டு ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. நான் ஃபர்ஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டை எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது பாசிட்டிவான வேலை, ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒரு பெரிய க்ரௌடை ஃபேஸ் பண்ணும்போது இவ்வளோ ஃபியர் பண்ண மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆடியன்ஸ் இஸ் நாட் யுவர் enemy, your interpretation of the audience is அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடியன்ஸ் இஸ் நாட் யுவர் enemy, your interpretation of the audience is. என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்கிறது அப்படின்றது உங்களோட எனிமி கிடையாது. நீங்கள் அந்த க்ரௌட் எப்படி பர்சீவ் பண்ணுறீங்க, அவங்க உங்களை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க, அதுதான் உங்களோட எனிமி. இப்போ நீங்கள் அந்த ஆடியன்ஸ் எல்லாரையுமே நெகட்டிவாக யோசிக்கிறீங்க. இப்படி தான் நான் இப்போ போய் அங்கே சொதப்புனேன், இல்லை பேச தெரியாமல் தடுமாறிட்டேன் அப்படின்னா எல்லாரும் என்னை கலாய்க்க தான் போகிறாங்க, எல்லாரும் என்னைய டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண தான் போகிறாங்க, எனக்கு நாலேஜே இல்லைன்னு எல்லாரும் நினச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் திங்கிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் ட்ரூ. மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாரும் மறந்துடுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஆடியன்ஸ்லேயே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நீங்கள் சொல்கிற விஷயத்துலேருந்து இன்ஃபர்மேட்டிவாக அவங்களோட லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் விஷயம் அவங்க லேர்ன் பண்ணுறாங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பிகாஸ் எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் தான் அதிகமாக ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் பர்ஃபெக்டாக நான் போய் பேசுகிற எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக மெமரைஸ் பண்ணது அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எல்லாமே சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு போனீங்கனாலே அங்கே போய் நீங்கள் மெஸ்அப் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா பர்ஃபெக்ஷன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஃபியரை தான் கொடுக்கும். நீங்கள் வெறும் கீ பாயிண்ட்ஸ் இந்தந்த விஷயத்தெல்லாம் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் இதெல்லாம் எஃபெக்டிவாக எப்படி ஷேர் பண்ணுறதுன்றதை மட்டும் யோசிச்சுட்டு போனீங்கனாலே அங்கே நீங்கள் நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசிடுவீங்க. ஸோ பர்ஃபெக்ஷன் அண்ட் மெமரைசேஷன் எப்போதுமே பப்ளிக் ஸ்பீக்கிங்கில், அதுவும் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக போய் பண்ணும்போது பண்ணாதீங்க. வெறும் கீ பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை பற்றி உங்களுக்கு இருக்கிற நாலேஜை ஓன் வேர்ட்ஸில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படியே அவங்க கலாய்க்கிறாங்க, இல்லைன்னா உங்களை புள்ளி பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன விஷயத்தில் இப்படி தடுமாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மார்க் இதை மாதிரி என்ன பண்ணாலுமே நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். எந்த அளவுக்குன்னா, இப்போது ஒரு பர்சன் உங்கள் முன்னாடி என்ன தான் உங்களை பற்றி நெகட்டிவாக மார்க் பண்ணாலும் நீங்கள் அவங்களோட ஓன் இன்னர் இன்செக்யூரிட்டி, அவங்களுக்குள்ளே என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும், மற்றவங்கள கஷ்டப்படுத்தி சிரிக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே ஏதோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இயர் கதை சொன்னல, இப்போ தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, நான் அங்கே கான்ஃபிடென்ட்டாக முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கவங்களெல்லாம் பார்த்துட்டு ஓகே இவங்களுக்கெல்லாம் பயமே இருக்காது போல், அவங்களாம் பயம் இல்லாமல் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு நான் மிஸ்கன்செப்ஷனாக திங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நானுமே அகைன் அண்ட் அகைன் ஸ்பீச் காம்படிஷன்ஸ் போகும்போது ஈவன் தோ நான் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாலும் எனக்கு ஒரு டைமும் அந்த மைக் பிடிக்கும்போது ஹேண்ட் ஷேக் ஆச்சு, வாய்ஸ் ட்ரம்பிள் ஆச்சு அண்ட் ஐ ஸ்டார்டட் டு ஸ்வெட். பட் அந்த ஸ்பீச்சை நான் ப்ராப்பராக சொல்லி முடித்தேன். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபஸ்ட் இயர்லேருந்து எனக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் இயரில் நான் போய் மற்ற ஸ்பீச் காம்படிஷன் அட்டென்ட் பண்ணுறேன், இந்த 2 பர்சனாலிட்டியில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் இயரில் இருந்தபோது பயம் அப்படின்றது நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறவங்களுக்கு வராதுன்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஃபியர் அண்ட் அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோன் நம்ம பிரெயினில் ஒரு பெரிய க்ரௌடை ஃபேஸ் பண்ணும்போது பெரிய நல்ல கான்ஃபிடென்ட்டான ஸ்பீக்கர்ஸுக்குமே அது வரும். பட் ஆனால் அவங்க அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணி எடுத்துக்கிறாங்கன்றதுல தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் இயரில் போய் அந்த ஸ்டேஜில் நிற்கும்போது அந்த பயத்தை என் பிரெயின்
எப்படி இன்டர்பிரேட் பண்ணிடுச்சுன்னா, நான் கண்டிப்பாக இங்கே சொதப்ப தான் போகிறேன், எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்க தான் போகிறாங்க, அந்த மாதிரி என் பிரெயின் யோசிச்சனால என் பிரெயின் ஃபுல்லாக அப்படி பிளாங்க் ஆயிடுச்சு. பட் நான் செகண்ட் இயரில் அதே மாதிரி காம்படிஷன்ஸ் போகும்போது எனக்கு அந்த பயம், என்னோட பாடி என்னை அந்த ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுது, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக இட் இஸ் ஹெல்பிங் மீ ப்ரிப்பேர் டு டூ த ஸ்பீச் அப்படின்னு நான் அந்த ஃபியரோட பர்செப்ஷனை சேஞ்ச் பண்ணோன்னே, அந்த ஃபியர் என்ன தான் இருந்தாலும் அது அப்பார்ட் ஃப்ரம் த ஃபியர் என்னால் அதை பேச முடிஞ்சிச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பேசும்போது எனக்கு என்னமோ படபடப்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் போக போக எனக்கு என் பாடி இப்போ நான் பேசுறதுக்காக எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு சொல்லி நான் என்னோட பெர்செப்ஷனை மாற்றிக்கிட்டேன். 4th ஒன், எப்படி கான்ஃபிடென்ட்டாக போய் எல்லோரும் முன்னாடி பேசுகிறவங்க ரொம்ப காமாக அண்ட் பேஷண்ட்டாக இப்படி இருக்காங்க பார்க்க, அவங்களுக்குள்ளேயும் ஃபியர் இருக்குன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். எஸ், நீங்கள் இனிஷியலான ஸ்டேஜஸில் போய் பெரிய க்ரௌட்டை பேசும்போது ஈவன் தான் நீங்கள் நல்லா பேசினாலுமே அந்த ஃபியர் உங்களுக்கு இருக்கும். பட் நீங்கள் போக போக நிறைய ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ண உங்கள் பிரெயின் இது ஃபெமிலியரான சுச்சுவேஷன் தான், இதில் நமக்கு பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது, இதை நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப காமாகவே மாறிடுவீங்க. அண்ட் ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியராக இருக்கும். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இத்தனை பிளேசஸ் போய் பேசினதுனால யுவர் பிரெயின் லவ்ஸ் ஃபெமிலியாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயத்த நீங்கள் மறுபடியும் பார்க்க ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் அகைன் அண்ட் அகைன் மீட் பண்ண அந்த பர்சன் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் அண்ட் ஃபெமிலியாரிட்டி வந்துடும். அதே மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப காமர் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆன்ஷியஸாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக நீங்கள் கம்ஃபர்டபுளாக காம் ஆயிடுவீங்க. அதே மாதிரி தான் உங்கள் பிரெயின் வந்து ஃபெமிலியரான விஷயத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ இதை வந்து எக்ஸ்போஷர் தெரப்பி அப்படின்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து வர எல்லா ஸ்பீச் காம்படிஷன்லேயும் போய் யூ ஷுட் ட்ரை. நீங்கள் வந்து ப்ரைஸ் வின் பண்ணலன்றது செகண்டரி. நீங்கள் உங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணுன்றப்போ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அகைன் அண்ட் அகைன் உங்கள் பிரெயினுக்கு எக்ஸ்போஷர் தெரப்பி கொடுக்கணும். எல்லா முன்னாடி பேசும்போது உங்களுக்கு சோஷியல் ஆன்சைட்டி ஏன் வருது அப்படின்னா, எல்லாரும் என்னைய அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களோட சர்வைவல் பிரெயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். பீப்புள் என்னை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, என்னை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு உங்கள் சர்வைவல் பிரெயின் யோசிக்கும் போது நீங்கள் தான் ரியலைஸ் பண்ணணும், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மறுபடியும் அந்த மாதிரி சுச்சுவேஷனை சர்வை பண்ணுறீங்களோ உங்களோட பிரெயினுக்கு இது டேஞ்சரஸான சுச்சுவேஷன் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ பீப்புள் உங்களை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, எல்லா பீப்புளும் என்ன தான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வாழ்ந்தாலும் உங்களுக்கு கிரிட்டிசிசம்ஸ் அப்படின்றத வைக்க தான் செய்வாங்க. எல்லா பீப்புளும் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க தான், எல்லாருக்கும் நம்மளை பிடிக்காது தான். ஸ்டில் நீங்கள் இந்த அசம்ஷன்ஸில் இருக்கிறதுனாலே ஃபியர் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அது க்ளோஸ்ட் சர்க்கிளாக இருந்து நீங்கள் எங்கேயுமே வெளியில் போய் பேசாமல் இருந்தாலுமே உங்களுக்கு 4 பேர் பிடிக்காம தான் இருக்கும். அதுதான் ரியாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ இந்த மாதிரி பப்ளிக்காக எல்லாத்தையுமே பேசி பழகி அண்ட் வென் யூ க்ரோ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட லைஃப் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும். 5th ஒன் வந்து பாடி லாங்குவேஜ் சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போது ஒரு இடத்துல போய் பேசணும், பட் ஆனால் நீங்கள் யார்ட்டையுமே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணாமல் ஷோல்டர்ஸ்லாம் இப்படி ஸ்லக் பண்ணிவிட்டு கீழே பார்த்துட்டு பேசுகிறீங்க அப்படின்னா உங்களோட பாடி ரொம்ப ஃபியர்டாக இல்லை ஷேம்ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்மாலாக ஃபீல் ஆகிற மாதிரி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க அந்த இடத்துல பேசுகிறதுக்கு. எப்போதுமே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி ஒரு குட் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணி பேச ட்ரை பண்ணிங்க. உங்களோட பாடியை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக காட்டும்போது உங்களோட வேர்ட்ஸுமே கான்ஃபிடெண்ட்டாக வெளியில் வரும். தான் எம்பாடிட் காக்னிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பாடி பாஸ்டர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்போது நீங்களும் கான்ஃபிடெண்ட்டாக பேசுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம், மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. மிரர் நியூரான்ஸ்னால் இது ரொம்ப எனக்கு ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு இந்த டாபிக். இப்போது ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூட்ஸில் இருக்கலாம். அன்றைக்கி அவங்க காலையில் ஏதாச்சும் அவங்களுக்கு லேட் ஆகி இருக்கலாம், லேட்டாக திட்டு வாங்கியிருக்கலாம், ஒரு மாதிரி நெகட்டிவான மூட்ஸில் இருக்கலாம், இல்லை சில பேர் பாசிட்டிவாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஆடியன்ஸ் டிஃப்ரெண்ட் மூட்ஸில் அங்கே உட்காந்துருக்கும் போது நீங்கள் போய் அங்கே பேச போகிற விஷயம் மட்டும் அங்கே பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்களோட வாய்ஸ் டோன், உங்களோட பாஸ்டர் அண்ட் எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வச்சு லிட்ரலி அந்த ரூமில் இருக்க எல்லா பீப்புளோட நியூரான்ஸை யூ கேன்
மிரர் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜில் போயிட்டு ரொம்ப ஆன்ஷியஸாக பதட்டமாக அண்டு உங்களோட வேர்ட்ஸ் மம்பிள் பண்ணி இப்படி பேசும்போது எல்லாருக்குமே அது ஃபீல் ஆகும், உங்களோட ஆன்சைட்டி. அதே மாதிரி நீங்கள் ஸ்டேஜில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போல்டாக அண்ட் எல்லாரோட அட்டென்ஷன் கிராப் பண்ணும்போது பேசும்போது பீப்புள் எல்லாரும் அதை சேமாக ரியாக்ட் மிரர் பண்ணுவாங்க பேக். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் எப்போதும் எல்லாரோட போய் பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படன்னு எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக பேசக்கூடாது. ஃபாஸ்ட்டாக பேசணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஆன்ஷியஸாக எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பீப்புளும் உங்களுக்கு லிசன் அங்கே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக நீங்கள் பேச போகிற விஷயத்த மெச்சூர்டாக நீங்கள் அந்த ஒரு காமான ஸ்டேட்டில் கம்யூனிகேட் பண்ணும்போது அங்கே இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக உங்களோட ஸ்பீச்சை கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் மிரர் நியூரான்ஸ் அப்படின்றாங்க. இந்த டாபிக் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் லிட்ரலி நம்மளோட எமோஷன்ஸ் மற்றவங்களோட எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணுது ஈவன் தான் அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது அப்படின்றப்போ. இதனால தான் நீங்கள் சோஷியலாக ஒரு பர்சன் நியூவாக மீட் பண்ணும்போது நீங்களும் சிரித்து பேசினா அவங்களும் அதே சேம் எனர்ஜி பேக் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போது நான் ஒரு இன்ட்ரவர்ட், நான் எல்லோரும் முன்னாடி பேச மாட்டேன், எனக்கு பேச வராது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லார்கிட்டையும் நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசும்போது எப்படி உங்களால் மற்ற பீப்புள் முன்னாடி பேச முடியாமல் இருக்க முடியும்? நீங்களும் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் தான் அண்ட் உங்களாலேயும் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்ற ஒரு ஸ்கில்லை மாஸ்டர் பண்ண முடியும். அண்ட் யார் தான் உங்கள் முன்னாடி வந்து எவ்வளோ கேள்வி கேட்டாலும் உங்களால் அதுக்கு ஸ்ட்ராங்காக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஏதாவது ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குதுன்னா நீங்கள் வந்து உங்களுக்காக ஸ்டாண்டப் பண்ணி வாய்ஸ் அவுட் பண்ணி ஃபைட் பண்ணுறீங்கல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை நீங்களே சொல்கிறீங்க? இந்த கோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் இட் டு யூ. கான்ஃபிடென்ஸ் இஸ் நாட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர், கான்ஃபிடென்ஸ் இஸ் ஸ்பீக்கிங் ஈவன் while your heart is shaking அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அதுதான் லிட்ரலாக எனக்கு போக போக வர காம்படிஷன்ஸ்லாம் நடந்துச்சு. பட் நவ் ஐ எம் மோர் அடாப்டட் டு இட் அண்ட் இப்போ நிறையா பேர் முன்னாடி என்னால் கொஞ்சம் காமாக கான்ஃபிடென்ட்டாக பேச முடியுது. ஸ்டில் இன்னுமே ப்ராக்டிஸ் பண்ணால் என்னால் இன்னுமே ஃப்ளூவெண்ட்டாக அண்ட் ப்ராப்பராக பேச முடியும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதுதான் என் ஃபஸ்ட் இயர்லேருந்து தென் செகண்ட் இயர் இப்போ நான் தேர்ட் இயர் படிக்கிறேன். நான் அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச் காம்படிஷன்ஸ்லாம் ஐ வான் அ ஃபியூ. அந்தளவுக்கு வின் பண்ணுற அளவுக்கு பொசிஷனுக்கு நான் போனேன் அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட் இயரில் தெரியாது. பட் ஐ மாஸ்டர் த ஸ்கில்ஸ். ஸோ ஐ திங்க் தட் யூ கேன் ஆல்சோ டூ இட். ஸோ ஐ மோட்டிவேட் யூ கைஸ். எல்லோரும் பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் கான்ஃபிடென்ஸ்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லோரும் முன்னாடி கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க அண்ட் உங்களுக்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்கள்கிட்டயே சேர்க்கும். தேங்க்யூ.